அண்மைச் செய்தி. எழும்பூரில் கடந்த 18ஆம் தேதி போதை கும்பலால் தாக்கப்பட்ட ஆயுதப்படை SSI உயிரிழந்தார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். மேலும் சொல்லலாம். புதுப்பேட்டை ஆயுதப்படை பிரிவினுடைய சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த ராஜாராம், இவர் அயல் பணியாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கைதிகள் வார்டிலையும் இவர் அயல் பணியாக பணிபுரிந்து வந்திருக்கிறார். இவர் வழக்கமாக எழும்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மதுபான விடுதியில் இவர் நண்பர்களுடன் செல்வது வழக்கம். கடந்த 18ஆம் தேதி அது போன்று அந்த விடுதிக்கு சென்று மது அருந்தியதாகவும், பிறகு அங்க ஸ்னூக்கர் விளையாட்டை விளையாடியதாகவும், அதற்கு பிறகு வெளியில் வந்தபோது வழக்கமாக அங்கு வரக்கூடிய மற்றொரு கும்பலுக்கும் இவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறி இருக்கிறது. அப்பொழுது அந்த நபர்கள் அந்த மதுபான விடுதிக்கு வெளியே, அதாவது அந்த எழும்பூர் தாய்சேய் நல மருத்துவமனைக்கு எதிரே சாலையில இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. அப்பொழுது அவரை அந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜாராமனை கீழே தள்ளியது, அடித்து கீழே தள்ளியதுல அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உட்கசிவு, அதாவது ரத்தம் உள்ளே கசிந்திருக்கிறது. தலைக்குள்ளே ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது. ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இவர் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த நிலையில அவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து கொலை வழக்காக பதிவு செய்து இந்த வழக்குல தொடர்புடைய நபர்களை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சம்பவ இடத்துல CCTV பதிவுகளை கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதில் அடையாளம் காணப்பட்ட நபர்களை தொடர்ந்து தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.